வணக்கம், நான் சுகந்தி, யோகா ட்ரெய்னர். இன்னைக்கு மெடிடேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய என்கொயரிஸ், நிறைய கமெண்ட்ஸ்லாம் கேட்குறீங்க. மெடிடேஷன் பற்றி வீடியோஸ் போடுங்க, மெடிடேஷன் எப்படி பண்ணணும், எங்களால் ஃபோக்கஸே பண்ண முடியல, மெடிடேட் பண்ணணும்னு உட்காடுறோம் பட் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லையும் சரி, வியூவர்ஸ் சைட்லையும் சரி நிறைய கொஷின்ஸ் வருது. ஸோ மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் அஷ்டாங்க யோகாவில் மெடிடேஷன் 7வது பார்ட்டாக வருது. அதில் பற்றி பேசும்போதும் நான் சொல்லியிருக்கேன். தியானம் பண்ணும்போது இப்படி இருந்தது அப்படின்னு யாருக்கும் சொல்ல முடியாது. தியானத்துக்குள்ளே போகிறது எப்படி அப்படின்னும் யாருக்கும் விளக்கமாக சொல்ல முடியாது. ஆனால் அதுக்குள்ளே போகிறதுக்கான மொதல் ஸ்டெப்பை எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், யோகா ட்ரைனர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுதான் நம்ம ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறோம், தாரணான்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன மாதிரியான தாரணாக்கள்லாம் நம்ம பண்ணால் நம்ம அந்த நிலையிலேருந்து தியான நிலைக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அதில் நிறைய ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸ் இருக்குது. இன்னைக்கு ஒரு 3 முறையை பற்றி மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸுங்கிறது நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு உட்காரத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் முடிச்சுட்டு வந்திருக்கலாம், ஒரு வேலை முடிச்சுட்டு வந்திருக்கலாம், ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கலாம், அவசரமாக ஏதாவது வேலையை முடிச்சுட்டு கூட வந்திருக்கலாம். அதனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதனால் மன அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்க போகிறப்போ கொஞ்சம் மனசு அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த டயத்தை சூஸ் பண்ண சொல்கிறோம். உங்களுக்கு மன அமைதியாக இருக்கிற எந்த டயத்தில் வேணால் நீங்கள் பண்ணலாம். இன்னொன்று, அதுக்கான மனநிலை ஃபஸ்ட்டு இருக்கணும். தியானம் டெய்லி பண்ணணுங்கிற மனநிலை முக்கியம். நம்மளுக்கு டாக்டர் பண்ண சொல்லியிருக்காரு, இல்லை ப்ரெஷர் குறையணும், நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, மெடிடேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, மெடிடேஷனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி உட்காந்தோன்னா அதுக்கான ஃபோக்கஸ் கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நான் தியானத்துக்குள்ளே போகணும், தியானத்துக்கான முறையை நான் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையோட ஃபஸ்ட்டு உட்காரணும். அதுதான் நம்மளுக்கு அமைதியை கொடுக்கும். நீங்கள் அந்த மாதிரி உட்காந்துட்டுறீங்க, ஆனால் அதுக்கப்புறம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு தெரில அப்படின்னா 3 முறை நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட புருவத்துக்கு மத்தியில் உங்களோட கவனத்தை வச்சுக்கிறது. ஸோ இந்த கவனத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம பெரும்பான்மையான மக்கள் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த கவனி, ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னா அதை ரொம்ப ஒத்து கவனிக்கிறது. இப்போ எனக்கு முன்னாடி ஒரு புள்ளி இருக்குது, அந்த புள்ளியில தான் உன்னோட கவனம் இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. அந்த புள்ளியை கவனிக்கணும் அப்படின்னா நான் இப்படியும் கவனிக்கலாம், ஓகே, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் இப்படியும் கவனிக்கலாம். ரெண்டுத்துலேயுமே கவனம் இருந்தது. அவங்க கவனிக்க தான் சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உத்து அந்த மாதிரி கவனிக்க சொல்லலை. கவனத்தை அங்கே வச்சுக்கோங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் அமைதியாகவே அந்த புள்ளியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த மனநிலை தான் வேணும் உங்களுக்கு ஒரு இடத்துல கவனத்தை வைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் உத்து பார்க்குறீங்க, அதுதான் கவனம் நினச்சிக்கிறீங்க அப்படின்னா அதை கொஞ்ச நேரத்துக்கு மேலே பண்ண முடியாது, தலைவலி கூட சம்டைம்ஸ் வரும். அதனால் எந்த மாதிரியான ஒரு கவனத்தை ஜென்டில் ஃபோக்கஸை உங்களால் ரொம்ப நேரத்துக்கு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு கவனம் மட்டும் இருந்தால் போதும். ஸோ சின்முத்ரா வச்சுக்கிறீங்க, நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கால் மரத்து போகும், முட்டி வலிக்கும்னா நீங்கள் சேரில் கூட உட்காந்துக்கலாம். உங்களோட முதுகு நேராக இருக்கணுங்கிறது மட்டும்தான் கண்டிஷன். முதுகு கூன் போடக்கூடாது, முதுகு நேராக இருக்கணும். நீங்கள் செவரில் முதுகு நேராக வச்சு உட்காந்துக்கலாம், சேரில் முதுகு நேராக வச்சு உட்காந்துக்கலாம், சமணக்கால் போட்டு உட்காந்துக்கலாம். முதுகு நேராக இருக்கணுங்கிறது தான் ப்ரியாரிட்டி. ஸோ சின்முத்ரா வச்சுட்டு முதுகை நேராக வச்சுட்டு நீங்கள் கண்ணில் மூடின உடனே உங்களோட புருவத்தோட மத்தியில் கவனத்தை கொண்டு வரீங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்ப உத்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அந்த இடத்துல ஒரு ஜென்டில் ஃபோக்கஸை வச்சா போதும். அதை தான் நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு பண்ண முடியும். ஸோ கீப் த ஜென்டில் ஃபோக்கஸ் ஆன் த ஐப்ரோ சென்டர். இந்த இடத்துல நம்மளுக்கு ஆக்னா சக்கரா இருக்குது, நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல ஒரு கூசுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இப்போது ஆக்னா சக்கரா ஆக்டிவேட் ஆகிருக்கு, நீங்கள் அடிக்கடி இந்த புருவத்தோட மத்தியில் கவனத்தை வச்சு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா உங்கள் விரலை இந்த இடத்துக்கிட்ட கொண்டு போனாலே அது இழுக்கிற மாதிரி ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்ட் மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும், அடிக்கடி மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் சாதாரணமாக கவனத்தை வச்சாலே அந்த இடத்துக்கு ஒரு சக்தி இருக்கும். நீங்கள் ரொம்ப கவனத்தை வைக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அந்த மேக்னெட்டிக் புல் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே தலைவலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஜென்டிலாக ஃபோக்கஸ் வச்சா போதும். கொஞ்ச நேரத்தில்
மொதல் நாளே இல்லை இன்னும் ஒரு வாரத்தில் இல்லை ஒரு மாசத்துல இதை டெய்லி நீங்கள் பண்ணிக்கிட்டே வரீங்கன்னா இந்த இடத்த கவனிச்சுக்கிட்டு இருக்கிற நிலையிலேருந்து உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு தியான நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி போகிறப்போ அது காலம் கடந்த நிலையாக இருக்கும். அது 5 மினிட்ஸாக இருக்கலாம், ½ அன் ஹவராக இருக்கலாம், 1 ஹவராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது தூக்கத்துலேருந்து முழிச்ச மாதிரி எவ்வளோ நேரம் நான் தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரி தான், எவ்வளோ நேரம் நான் உட்காந்துருந்தேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது காலம் கடந்த நிலையாக இருக்கும். அதுதான் வந்து நீங்கள் அந்த 1 பாயிண்டட் ஃபோக்கஸ்லேருந்து தியான நிலைக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ எனக்கு வரவே இல்லை அப்படின்லாம் வருத்தப்பட தேவையில்லை. உங்களுக்கான நாள் ஒரு நாள் வரும். அது வரைக்கும் நீங்கள் 1 பாயிண்டட் ஃபோக்கஸ்க்கே உங்களுக்கு நிறைய பலன் இருக்குது. உங்களோட ஹாப்பி ஹார்மோன் செரோட்டனின் வந்து லிஃப்ட் ஆகும், மனசு அமைதியாகும், ஹார்மோன்ஸ்லாம் வந்து பேலன்ஸ் ஆகும், ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அதெல்லாமே குறையும். ஸோ அதுக்கே வந்து இன்னொன்று ஃபோக்கஸ். இந்த ஃபோனை ரொம்ப நேரம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், நிறைய பரபரப்பான வாழ்க்கை முறையில் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் நீங்கள் உட்கார்றதே பெரிய விஷயம். தியானத்துக்கு போனீங்கன்னா இன்னொன்று பெரிய விஷயம். பட் நீங்கள் உட்கார்றதே உங்களுக்கு ஒரு அமைதியான மனநிலையை கொடுக்கும். இந்த ஃபோக்கஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இது முதல் வழி. ரெண்டாவது வந்து உங்களோட மூச்சில் நீங்கள் கவனத்தை வைக்கிறது. சின்முத்ரா வச்சுக்கிறீங்க, நிமிர்ந்து உட்காடுறீங்க, கண்களை மூடிக்கிறீங்க, உங்கள் மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நம்ம மூச்சை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு பண்ணுற தப்பு என்னென்னா, நல்லா இழுத்து மூச்சை இழுக்கிறது, மூச்சை விடுறது. ஸோ மூச்சை எடுங்க விடுங்கன்னு நான் சொல்லலை, அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. நீங்க கவனிக்காட்டியும் அது நடந்துகிட்டே தான் இருக்கு. வாழ்க்கை முழுக்க நடக்குது. நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் உள்மூச்சு வெளிமூச்சு நடந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க கவனிக்கிறீங்களோ கவனிக்கலையோ அது நடந்துட்டே தான் இருக்கு. அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. அதை நீங்க ஒரு 3வது மனுஷனா வெளியில நின்று அந்த ப்ராசஸை, அந்த செயலை பாருங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்போ நீங்க 3வது மனுஷனா நீங்க வந்து இந்த செயலை, இந்த சுவாசம் உள்ள போறதையும் வெளியில வர்றதையும் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ற மாதிரி ஆயிடும். இப்போ ஒரு ஆஃபீஸ்ல வந்து சிசிடிவி இருக்கு, இன்னொரு ஆஃபீஸ்ல சிசிடிவி இல்லை. எந்த ஆஃபீஸ்ல வேலை ஒழுங்கா நடக்கும் அப்படின்னு கேட்டா சிசிடிவி இருக்கிற ஆஃபீஸ்ல தான். மேலிடம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஒழுங்கா வேலை செய்யல, பக்கத்து டேபிளில் போய் கதை பேசிக்கிட்டு இருக்கோம்னா நம்மளை வந்து சிசிடிவியில் வாட்ச் பண்ணிட்டு நம்ம ஒழுங்கா வேலை செய்யலன்னு நம்மளை கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க. ப்ரொமோஷன் கிடைக்காது, அப்ரிசியேஷன் கிடைக்காது, நம்ம வேலையை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் இருக்கும். யாரோ நம்மளை கவனிக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு நம்மளை ஒழுக்கமாக நடக்க வைக்கும் நிறைய இடங்கள்ல. இதே சிசிடிவி இல்லைன்னா வேலை நடக்கும், பட் நிறைய நேரத்தில் அவங்க கதை பேசிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு, வேலை ஸ்லோவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால இது வந்து இந்த சிசிடிவி லாஜிக் வந்து எல்லா உணர்வுகளுக்கும் பொருந்தும். இப்போ நீங்கள் ஒரு 3வது மனுஷனா இந்த சுவாசத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு சிசிடிவி மாதிரி உங்களோட சுவாசத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு இந்த உடம்புக்கும் மனசுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அது வரைக்கும் தாறுமாறா, வேகமா இல்லை ஸ்லோவா, சம்டைம்ஸ் ப்ரீதிங்கே கூட நடக்காமல் இருக்கும். ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம்னா அப்புறமா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ப்ரீதிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் சீரா இல்லாத ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னதுக்கு அப்புறமா ஒழுங்கா நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த ஒழுங்கா நடக்க ஆரம்பிக்கிறதுல என்னன்னா, சிசிடிவி இருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப வேகமா வேலை செய்யற மாதிரி பரபரப்பாலாம் மனிதர்கள் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதாவது வேகமான உள்மூச்சு, வேகமான வெளிமூச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வேண்டாம். நீங்க கவனிக்க ஆரம்பிச்சாலுமே அந்த மூச்சு நிதானமான உள்மூச்சாவும் நிதானமான வெளிமூச்சாவும் இருக்கட்டும். எடுத்த உடனே நீங்க கவனிக்க ஆரம்பிக்கும் போது வேகமான மூச்சு போயிட்டு வருதுன்னா பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துல அது அடங்கி ஸ்லோவா தான் இன்ஹேல் பண்ணுவீங்க, ஸ்லோவா தான் எக்ஸேல் பண்ணுவீங்க. அது மாதிரி நடந்துட்டே இருக்கிறப்போ அந்த கவனத்தை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு இடத்துல கவனம் போகுது அப்படின்னா அந்த இடத்துக்கு சக்தி பாயும். இது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு வாக்கியம். சீக்ரெட் புக்கில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் சொல்லும் போது இந்த வாக்கியத்தை சொல்லுவாங்க, கவனம் செல்லும் இடத்தில் சக்தி பாயும். இதை நீங்கள் லைஃப்பில் எந்த விஷயத்துக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இப்போ அதை நான் சொல்கிறது வந்து கவனம் செல்லும் இடத்தில் உங்கள் மூச்சு மேலே நீங்கள் கவனம் வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு சக்தி பாயும். அது வந்து உங்கள் சீரான மூச்சை இன்னும் சீராக்கும். அண்டு அதில் ஃபோக்கஸ் போகும்போது கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தன்னிலை மறந்த நிலைக்கு போவீங்க. அது எவ்வளோ ஃபோக்கஸ்டாக நீங்கள் பண்ணுறீங்கிறத பொறுத்து. நாளே அது அச்சீவ் ஆயிடணும்னு நம்ம பேராசைப்பட வேண்டாம், கொஞ்சம் நாள் அது அச்சீவ் ஆகிடும். ஸோ மூச்சை கவனிக்கிறது 2வது வழியாக நான் சொல்கிறேன். 3வது முறை வந்து நான் சொல்கிறது வந்து நிறைய ரெஃபரன்சஸில் வந்து
புத்தர் வந்து ஞானோதயம் அடையறதுக்கு இந்த ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸை தான் வந்து அவர் ஃபாலோ பண்ணாரு. போதி மரத்தடியில் உட்காந்து பல நாட்களா பல மாசமா அவர் வந்து ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸ் பண்ணி தியானத்துக்கெல்லாம் போய் அந்த ஞானோதயம் கிடைச்சது வந்து இந்த ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸ் வழியை தான் அவர் ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு குறிப்புகளில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அந்த ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸ் என்னன்னா, இதுவும் உங்க மூச்சை கவனிக்கிறதா, ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்குறீங்க. நீங்க உங்க மூச்சை 3வது மனுஷனா கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ இதுல வந்து 2 ஆக்ஷன் இருக்கு. மூச்சு உள்ள போறது ஒரு செயல், மூச்சு வெளியில வர்றது 2வது செயல். ஓகே, எப்போயுமே ஒரு செயல் நடக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு செயல், இன்னொரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா 2 செயலுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கணும். அதனால தான் இதை நம்ம முதல் செயல் 2வது செயல்னு பிரிக்கிறோம். 2த்துக்கும் இடையில கேப் இல்லை அப்படின்னா இது 2 செயலா இருக்காது, ஒரே செயலா தான் இருக்கும். அப்போ 2 செயலுக்கும் இடையில ஒரு கேப், மைக்ரோ கேப், ஒரு செகண்டாவது ஒரு கேப் இருக்கு. அதனால தான் நம்ம இதை தனி செயலாவும் பிரிக்கிறோம். ஸோ காத்து உள்ள போறது ஒரு செயல், உள்ள போன காத்து வெளியில வர்றது 2வது செயல். ஸோ 2த்துக்கும் இடையில கேப் கண்டிப்பா இருக்கு. ஸோ அப்போ உள்ள போற மூச்சு உள்ள போய் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மைக்ரோ செகண்டாவது ஒரு கேப் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அடுத்த செயல் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ரொம்ப நேரம் உள்ள தம் கட்டி வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ள போய் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு செகண்டாவது கேப் இருக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த மூச்சு வெளியில வர்றதுக்கு, எக்ஸலேஷனுக்கு வெளியில வருது. அந்த கேப்பை நீங்க வாட்ச் பண்றது தான் இந்த ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸ். இது என்ன எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி? இது எப்படி நார்மலா நம்ம 2வது முறை பார்த்தோம் இல்லையா, உள்ள போற மூச்சையும் வெளியில வர மூச்சையும் சிசிடிவி மாதிரி பாருங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? ஏன் அதை விட இது வந்து இன்னும் சிறப்பான ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸ் அப்படின்னா, நீங்க உள்ள போற மூச்சை கவனிக்கிறீங்க, வெளியில வர மூச்சை கவனிக்கிறீங்க, 2 ஆக்ஷனை கவனிச்சுட்டே இருக்கீங்க. அதுல உங்களுக்கு அப்பப்ப கவனம் செதறினா கூட அதை நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஆனா இந்த முறையில நீங்க உள்ள போற மூச்சையும் கவனிக்கணும், அந்த உள்ள போற மூச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததா வெளியில வர மூச்சு, எக்ஸலேஷனுக்கு செயல் ஸ்டார்ட் ஆகுது, அதையும் நீங்க கவனிச்சாதான் இது 2த்துக்கும் இடையில இருக்கிற கேப்பை நீங்க, அந்த மைக்ரோ செகண்ட் கேப்பை நீங்க வாட்ச் பண்ண முடியும். நீங்க கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் இங்க இல்லை, உள்ள போறப்ப ஒரு கவனம் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு தாட் வந்து ஒரு 2-3 செகண்ட் உங்க கவனம் செதறினா கூட அந்த இன்ஹலேஷனுக்கும் எக்ஸலேஷனுக்கும் இடையில இருக்கிற அந்த மைக்ரோ செகண்டை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடைவெளி புள்ளியை நீங்க பார்க்க முடியாது, கவனிக்க முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த இன்ஹலேஷனுக்கும் அடுத்த எக்ஸலேஷனுக்கும் இடையில இருக்கிற அந்த 1 செகண்ட் இடைவெளி புள்ளியை நீங்க பார்க்கணும்னா திருப்பியும் கவனத்தை இங்க வச்சே ஆகணுங்கிற கட்டாயம் வரும். அப்போ மற்ற ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸ், இப்போ நீங்க ஐப்ரோ சென்டர்ல புருவ மத்தியில நீங்க கவனத்தை வைக்கிறீங்க, கொஞ்ச நேரம் அப்படியே இடையில ஏதாவது எண்ணங்கள் வருது, திருப்பியும் புருவ மத்தியில வச்சுப்பீங்க. ஸோ அதுல கூட நம்ம ஏமாற்ற முடியும், நம்ம எண்ணங்கள் நம்மளை ஏமாத்தலாம், டைவர்ட் பண்ணலாம், கவன சிதைவு இருக்கலாம். ஆனா இந்த 3வது முறையில புத்தர் ஃபாலோ பண்ணி ஞானோதயம் அடைஞ்சதா சொல்லப்படுற இந்த வழியில நீங்க கவனத்தை 100% இங்க வச்சா மட்டும்தான் இன்ஹலேஷனுக்கும் எக்ஸலேஷனுக்கும் இடையில இருக்கிற அந்த மைக்ரோ கேப்பை நீங்க பார்க்க முடியும். அந்த ஒரு ஃபோக்கஸை உங்களை கொடுக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டெக்னிக். இதுல எக்ஸலேஷனுக்கும் வெளிமூச்சு எடுத்துட்டு திருப்பி அடுத்த இன்ஹலேஷன் எடுக்கிறதுக்கான மையப்புள்ளியை பார்க்கறதும் ஒரு டெக்னிக் தான். பட் அதை விட இன்ஹலேஷன் கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அடுத்த எக்ஸலேஷன் இன்ஹேல் பண்ண காத்து வெளியில வருது, தேவையில்லாத காத்தோட வெளியில வருது, அப்போ அது 2த்துக்கும் இடையில இருக்கிற மைக்ரோ கேப்பை, மைக்ரோ பாயிண்ட்டை நீங்க கவனிக்கணும்னா முழுக்க இங்க நீங்க கவனமா இருக்கணும். ஸோ அதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இனிஷியலா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா ஒரு 2-3 ப்ரீதிங்க்கு நீங்க அந்த கேப்பை பார்ப்பீங்க, ஒரு 4வது 5வது 6வது இதுல வந்து அதை நீங்க மிஸ் பண்ணுவீங்க. மிஸ் பண்ணோன்னா திருப்பியும் உங்களுக்கு நம்ம மிஸ் பண்றோம்னா நம்ம கவனம் இங்க இல்லைன்னு தோணும் போது திருப்பியும் நீங்க அடுத்தடுத்த ப்ரீதிங்க்கு அந்த இன்ஹலேஷனுக்கும் எக்ஸலேஷனுக்கும் இடையில இருக்கிற அந்த கேப்பை பார்க்கறதுக்கு முழு கவனத்தோட உட்காந்துடணும். இது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் நீங்க தியானத்துக்குள்ள போறதுக்கு. இந்த 3 மெத்தட்ல உங்களுக்கு நீங்க 3த்தையும் தனித்தனியா ட்ரை பண்றீங்க. 3த்தையும் தனித்தனியா ட்ரை பண்ணும்போது சில பேருக்கு புருவ மத்தியில கவனத்தை வைக்கிறது ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடும். சில பேருக்கு ஒரு சிசிடிவி மாதிரி உள்ள போற மூச்சையும் வெளியில வர்றதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப மெடிடேட்டிவா ரொம்ப காம் பண்ற மாதிரி ஆயிடும்.
சில பேருக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் கூட இந்த 3வது முறை புத்தர் ஃபாலோ பண்ணுறதா சொல்லப்படுற முறை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதையே நீங்கள் டெய்லியும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த தியானம் இதுக்கு போனதுக்கு அப்புறமா மனசு அமைதியாகிறது, முடிவெடுக்கிற விதத்துல வந்து நீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறது, வாழ்க்கையில வந்து நம்ம நல்ல முடிவுகளை இல்ல சரியான நேரத்துல சரியான முடிவுகளை எடுக்காததுனாலேயே நம்ம நிறைய விதத்துல கஷ்டப்படுவோம். இந்த தியானம் பழகிட்டே வரும்போது நீங்க சரியான நேரத்துல சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கான மனநிலை வந்து உங்களுக்கு இதாயிடும். அதுக்கான பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு லைஃப்ல இருக்கும். நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி மெடிடேட் பண்ணுங்க. என்ன மாதிரி உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருந்தது, எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சதுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ.